வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் அப்படிங்க நம்புகிறேன். மனிதர்களை பற்றி ஒரு சில பொதுவான சிந்தனைகளை பார்ப்போம். மனிதர்கள் மிக 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 அறிவாளிகள். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், நம்மளை மிஞ்சின ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவர்கள். கர்வம்னு சொல்லலாம், திமிர்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், எங்கேயோ இருக்கிற சந்திர மண்டலத்துக்கு இங்கிருந்தே ராக்கெட் அனுப்புகிறாங்க. பெரிய விஷயம். ஏன்னா அதில் துல்லியமான கணக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து காரில் புறப்பட்டு ஒரு ஊருக்கு போகணுன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம்னு கணக்கு போட்டு போகிறோம். 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. ஆனால் இது அப்படி இல்லை. அந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு இலக்கை நிர்ணயித்து அதனுடைய கணக்கெல்லாம் தெளிவாக போட்டு இங்கேருந்து அனுப்பிச்சு அது அழகாக போய் லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. நிச்சயமாக இதுக்கு அறிவு வேணும் வேணும் வேணும். அடுத்தது பூமிக்கு கீழே. பூமிக்கு கீழே என்னெல்லாம் தாதுக்கள் இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எந்த உருவத்தில் இருக்குது, எப்படி போனால் அதை எடுக்கலாம் அப்படின்னுலாம் கணக்கு போட்டு அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க. உதாரணமாக தங்கச் சுரங்கத்தை சொல்லலாம். கரெக்டாக அதில் தோண்டி அது இடிஞ்சு விடாமல் அதுக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணி அந்த தங்கத்தினுடைய மூலப்பொருள்னு சொல்லக்கூடிய அதை எடுத்துகிட்டு வந்து பிரித்து தங்கத்தை எடுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அறிவாளி. அதை விட வேடிக்கை என்னென்னா, வறட்சியான பிரதேசத்தில் கூட 1000 அடி 1500 அடின்னு போர் போடுறாங்க. அதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறான். இந்த இடத்துல போட்டால் தண்ணி வரும் அப்படிங்கிறார் ஒருத்தர். சரின்ட்டு அந்த இடத்துல போர் போடுறாங்க. 100 அடி ஆழத்தில் இருந்து 1500 அடி ஆழம் வரைக்கும் போர் போடுறாங்க. போட்டு தண்ணி வருது, அவர் சொன்ன மாதிரியே வருது. 1-2 ஃபெயிலியர் ஆனால் கூட கிட்டத்தட்ட 70-80% கரெக்டாக போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு அசாத்திய பெருமை. அடாடாடாடா, என்ன ஒரு அற்புதம்! நம்ம எப்படிலாம் போர் போடுறோம், எப்படி கீழே இருக்க தண்ணியை, நிலத்தடி நீரை எப்படி எடுக்கிறோம், உறிஞ்சி எடுக்கிறோம். அதுலேயும் சக்தி வாய்ந்த, மிக சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் மோட்டார்ஸ் எல்லாம் வச்சு சல்லுன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு செய்த மனிதன் ஒரு விஷயத்தில் மட்டும் தோற்று போயிடறான். அது என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் மழை. மழை வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இவனால் கண்டுபிடிக்கவே முடியும். வானத்தில் போய், விமானத்தில் போய், வேறு ஏதோ ரசாயனங்களை தூவி அந்த மேகங்களை செயற்கையாக சூளுறச் செய்து அதை மழையாக பொழிய வைக்கும் முயற்சி ஒரு காலத்தில் நடந்தது. பிரமாதம் ஆகும்னாங்க. மழையும் பெஞ்சிருக்கு. ஆனால் அது பத்தாது. அது மட்டுமல்ல, அதனுடைய செலவு எக்கு தப்பாக இருக்கும். யாராலுமே ஈடுகட்ட முடியாது. எந்த அரசாலும் அதை சமாளிக்க முடியாது. அதனால் இந்த மழையை வரவழைக்கிற விஷயத்தை மட்டும் சௌகரியமாக மறந்து விட்டான் மனிதன். அவனுக்கு அது தெரியவே இல்லை. ஆனால் ஒரு கல்வி அறிவை இல்லாத ஒரு ஏழை விவசாயியை கேளுங்கள், ஒரு குடியானவனை கேளுங்கள், ஒரு சாகுபடி செய்பவனை கேளுங்கள். ஆஹா, என்ன அற்புதமாக சொல்வார்கள். என்ன செய்தால் மழை வரும் என்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் இத்தனை உணர்ந்த அறிவாளி மனிதன் மரம், செடி, கொடி அனைத்தையும் வெட்டி சுத்தம் செய்துவிட்டு அந்த இடத்திலே கட்டிடங்களை கட்டிவிட்டான். குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள், ஆறுகள் அனைத்தையும் ஆட்டையை போட்டு விட்டான். அங்கேயும் கட்டிடங்கள் கட்டிவிட்டான். ஆக மழை வருவதற்குண்டான அந்த கீழே உள்ள பச்சை வடிவ மரம், செடி, கொடி அனைத்தையும் ஒழித்து கட்டிவிட்டான். எப்படிங்க மழை வரும்? இவ்வளவு தெரிந்த மனிதனுக்கு இது ஏன் தெரியல? உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா,
சூலூர் பக்கத்தில் கலங்கல்ல வனம் அப்படின்னு 1, 2, 3, 4ன்னு போயிட்டுருக்காங்க. சாதாரண பொட்டல் காடாக நான் பார்த்தேன். 4 வருடத்துக்குள்ள அடர்ந்த காடு மாதிரி இருக்கு அந்த இடம். இது மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இவங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட தன்னார்வ அமைப்புகள் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ஒரு மரக்கன்று கொடுக்குறாங்க, ஒரு பூச்செடி கன்று கொடுக்குறாங்க, வீட்டில் கொண்டு போய் வைங்க அப்படின்னு. சமீபத்தில் பார்த்தேன் ஒரு ஃபேஸ்புக்கில், மாடியில் தோட்டத்தில் நமக்கு தேவையான பழ மரங்களே வளர்க்கலாங்கிறாங்க. ஏதோ மெத்தடெல்லாம் வந்திருக்கு. இப்போ புது புது மெத்தட் வந்திருக்கு. அதனால் எப்போ நம்ம பச்சை குறையாமல் அந்த வண்ண வண்ண பூக்களை பாருங்களேன், என்ன அழகாக இருக்கணும் அந்த பூக்கள், அந்த செடிகள், அந்த பச்சை நிறம், அதுவே மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு பலம். அதனால் நீங்கள் தரையில் உள்ள செடி கொடி மரங்களை எல்லாம் ஒழித்து விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தால் சூரியனின் கதிர்கள் தான் உங்களை சுடுமே தவிர வருண பகவானின், சாதாரணமாக சொல்கிறேன், வருண பகவானின் எச்சில் கூட நம் மீது விடாது. அந்த அளவிற்கு வறண்டு கொண்டே போகிறது. ஒரு பக்கம் நிலத்தடி நீரை நாம் உறிஞ்சுகிறோம், மறுபக்கம் அதை ஈடுகட்டும் அளவிற்கு வானத்திலிருந்து மழை பொழியவில்லை. அந்த காலத்து மன்னர்கள் கேட்பார்கள், மந்திரி மாதம் மும்மாறி பொழிந்ததா என்று. மும்மாறி வேண்டாம் ஐயா, வருடத்திற்கு ஒரு மாறி பெய்ந்தாலே போதும். ஆனால் இப்பொழுது எல்லாம் கேள்விக்குறி. பருவ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன, அவை இயல்பாக இல்லை. அந்த அளவுக்கு நாம் இயற்கையை சிதைத்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே வதைத்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்தவர்கள் புத்திசாலி. இன்னைக்கு இதுதான் விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.